ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அரசியல் இந்தியன் பாலிட்டியில வந்து முகவரி வந்து பத்தி பார்க்க போறோம். முகவரின்ற கருத்து வந்து அமெரிக்கால எடுத்தாங்க. முகவரி வந்து எதுல எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்கால எடுத்திருக்காங்க. முகவரியை வந்து ஃபர்ஸ்ட் அந்த முகவரியை உருவாக்கணும்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. முகவரி எங்க இருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்காங்க. முகவரி உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 13, 1946. நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 13, 1946. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 22, 1947. ஒரு மாசம் கழிச்சு அடுத்த வருஷமா வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா டிசம்பர் இப்ப வந்து 1947னா ஜனவரி வந்துருவாங்க. அப்ப 1947ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து முகவரி வந்து எப்ப திருத்தப்பட்டதுன்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து திருத்தப்பட்டது. 3 வார்த்தை வந்து சேர்த்திருக்காங்க. எதுனா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது வந்து ரஷ்ய புரட்சி 1917ல இருந்து இது பண்ணியிருக்காங்க. சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடுன்றது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வந்து பிரெஞ்சு புரட்சி 1789ல எடுத்திருக்காங்க. சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு வந்து ரஷ்ய புரட்சியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு உருவாக்கம். முகவரி வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. உருவாக்கியவரான ஜவஹர்லால் நேரு. நேருடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 13, 1946. நேருடைய குறிக்கோள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 22, 1947. முகவரி வந்து திருத்தப்பட்டதை 1976, 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல திருத்திருக்காங்க. 3 வார்த்தை, மொத்தம் 6 வார்த்தை இருக்கும்ல. அது 3 வார்த்தை வந்து பிரெஞ்சு புரட்சியில இருந்தது. 3 வார்த்தை வந்து ரஷ்ய புரட்சியில இருந்தது. பிரெஞ்சு புரட்சியில எடுத்தது எதுனா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். 3 வார்த்தை வந்து ரஷ்ய புரட்சியில எடுத்ததுன்னா சமதர்ம சமயசார்பற்ற ஒருமைப்பாடு. இது வந்து பிரெஞ்சு புரட்சி 1789, ரஷ்ய புரட்சி 1917. ஓகேவா? இது வந்து திறவுகோல் அல்லது சாவின்னு சொன்னவர் வந்து எர்னஸ்ட் பார்க்னர். திறவுகோல் அல்லது சாவின்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்னர். அடையாள அட்டைன்னு சொன்னது வந்து பால்கிவாலா, என்ஏ பால்கிவாலா. ஜாதகம்னு சொன்னவர் வந்து வந்து KM முன்ஷி. ஜாதகம்னு சொல்லிடுறது வந்து KM முன்ஷி. ஊன்றுகோல் ஆன்மா, சாரி, ஆண்மின் கோட்டை, ஆன்மா, சாரி இதை மட்டும் கரெக்ட் பண்ணிடுங்க. இவங்க வந்து ஜோல் ஆன்மா அணிகலன்னு சொல்லும்போது தாகூர் தாஸ் இது பார்க்கவா. ஜோல் ஆன்மா அணிகலன்னு சொல்லுவது தாகூர் தாஸ் பார்க்கவா. கனவும் ஆசையும் அப்படின்னு சொன்னது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். கனவும் ஆசையும் சொன்னது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அமெரிக்க முகவரியோட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து நீதிபதி இதயத்துல்லா. வழக்கறிஞர்களுடைய சொற்கம்னு சொன்னவர் வந்து சர் ஐவர் ஜெனிசம். ஓகேவா? வழக்கறிஞர்களின் சொற்கள் வந்து ஐவர்ஜனிஸ். இதெல்லாம் வந்து யார் யார் வந்து முகவரை வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்றது. திருப்புகழ் அல்லது சாவி வந்து என்ன சொல்லுவாங்க? அடையாள அட்டை வந்து இது எண்ணெய் பாலிட்டிக்காக. ஜாதகம் சொன்னவர் வந்து எண்ணெய் KM. ஊன்றுகோல் அல்லது ஆன்மா அணிகலன் அப்படின்னு சொல்லுவது வந்து தாகூதாஸ் பார்க்கவும். கனவு மாசை சொன்னது ஐடி கிருஷ்ணசாமி ஐயர். அமெரிக்க முகவரியோட மேலானது அரசியல் சட்டத்தின் உயிர் முதல் சொன்னது நீதிபதி இதயத்துல்லா. வழக்கறிஞர்களின் சொற்கள்னு சொன்னது வந்து இது முகவரி தொடர்பா வந்து ஒரு 3 கேஸ் இருக்கு. நம்ம வந்து கேஸ் என்னன்னு பார்ப்போம். பெருவாரி வழக்குன்னா 1960. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, முகவரி வந்து ஒரே பகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 நீதிபதிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பெருவாரி வழக்குல என்ன இருக்கு? முகவரி வந்து ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒண்ணு மட்டும்தான். முகவரி ஒரு பகுதி இல்லைன்னு சொல்ற ஒரே கேஸ் எதுன்னா பெருவாரி வழக்கு மட்டும்தான். அடுத்து வந்து முகவரி ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றது வந்து கேசவானந்த பாரதி வழக்கு. இது வந்து 1973 வர்சஸ் கேரளாவுக்கு ஆய்வு பண்ணது. ஓகேவா? கேசவானந்த பாரதி வழக்கு வர்சஸ் கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா 1973. இது வந்து முகவரி ஒரு பகுதிதான் சொல்லியிருப்பாங்க. 13 நீதிபதிகள் சொல்லியிருப்பாங்க. 368 படி திருத்தலாம், அதாவது முகவரியை திருத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? திருத்த முடியாதுன்னு சொன்னது வந்து சரி, முகவரி ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னது வந்து பெருவாரி வழக்கு. முகவரி ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது வந்து கேசவானந்த பாரதி வழக்கு 1973. 13 நீதிபதிகள் 368 படி திருத்தலாம், அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து LIC வழக்கு வந்து 1995 முகவரி ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1960 பெருவாரி வழக்கு. 1975 73 வந்து கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்து LIC வழக்கு வந்து 1995. இது வந்து முகவரி ஒரு பகுதி, ஒருங்கிணைந்த பகுதிதான் சொல்லுது. இதோட வந்து முகவரி வந்து முடிஞ்சிடும். இவ்வளவுதான் முகவரியில நீங்க படிக்க வேண்டிய டாபிக் வந்து இவ்வளவுதான். அந்த 6 வார்த்தை மட்டும் வரிசையா வந்து வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்றதும் கேட்டிருக்காங்க. ஒரு பகுதி அல்லன்னு சொல்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அது தனியா ஒரு இதுல கூட இல்லாட்டி நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஒன்றியம்
ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் அதை பத்தி பார்க்கலாம். ஒன்றியமும் அதன் நில வரையறையும். ஃபர்ஸ்ட் வந்து விதி 1ல இருந்து 4 தான் வந்து இந்த பகுதி 1ல இருந்து என்னென்ன இருக்குன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு விதி. இதுல இருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விதி 1, இந்திய ஒன்றியத்தினுடைய பெயர் மற்றும் எல்லைகள். இந்திய ஒன்றியம்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பெயர், அதோடைய எல்லை எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி அது சொல்லுது. இந்தியா அதாவது பாரதம், இந்தியா அதாவது பாரதம், இதுதான் இந்தியாவோட பேரு. இது வந்து கூட்டாட்சின்றதை சொல்லல, இது பதிலா வந்து ஒன்றியம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு என்ன, இந்தியாவுக்கு பேர் வைக்கிறோம், பேர் வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட பேர் என்ன, இந்தியாவோட பாரதம். இது வந்து கூட்டாட்சி கிடையாது, கூட்டாட்சி கிடையாது, ஒன்றியமா தான் இருக்கு. அதாவது அமெரிக்கால வந்து கூட்டாட்சி இதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஆனா இதுல வந்து அப்படின்னா ஒன்றியமா இருப்பாங்க தான் வந்து அம்பேத்கர் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. விதி 2, இந்திய ஒன்றியத்தின் எல்லை பரப்பில் இல்லாத ஒரு புதிய நிலப்பரப்பை இந்தியாவில் இணைத்து புதிய மாநிலங்களாக இணைத்துக் கொள்ளும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு. அதாவது இப்ப வந்து இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு. இது அந்த பாகிஸ்தானை வந்து இந்தியாவோட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்ற அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளன்னு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டோம் சிக்கிம் வந்து தனியாக எங்க ஓகே மாதிரி இருக்கும்ல, அது வந்து 35வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிதான் வந்து 1974 வந்து துணை மாநிலமா சேர்க்கப்பட்டு, அடுத்து 36வது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 வந்து மாநிலமா மாற்றப்பட்டிருக்காங்க. 35வது வந்து அரசாங்க திருத்தப்படி துணை மாநிலமும் 1975 மாத்திட்டு 74ல மாத்திட்டாங்க. அடுத்த வருஷமே வந்து 500 ஆக்ட் 36வது ஆக்ட் போட்டு 1975ல வந்து மாநிலமா மாத்திட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது பேரு அதோட எல்லை. 2வது வந்து நமக்கு இல்லாத இடத்த வந்து திருப்பி நம்ம பக்கத்துல இருந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அடுத்து 3வது வந்து இந்தியாவில் ஏற்கனவே உள்ள மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பெயர், பரப்பு, எல்லை, வழக்கம் அதிகம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போகுது. அது ஆல்ரெடி இருக்கிறத வந்து இப்போ சென்னை அது தமிழ்நாடே வந்து பெருசா இருக்கு, அது வந்து மாநில நிர்வாக சதுர்த்தக்காரங்களுக்காக 2ஆ பிரிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்கல்ல, அது வந்து 2ஆ பிரிக்கிறது இது எல்லாமே வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா, தெலுங்கானா இது வந்து எப்போ பிரிச்சிருக்காங்கன்னா June 2, 2014. ஓகேவா? அடுத்து வந்து விதி 4, விதி 2, 3ல செய்யப்படும் திருத்தம் அட்டவணை 1, 4ல் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? அட்டவணை 1ல வந்து இந்தியாவுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அட்டவணை 1ல இப்ப நான் அட்டவணை 1ல வந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து புதிய மாநிலம் நினைக்கிறோம் அப்படின்னா அதோடைய எல்லை வந்து மாறும், அது சொல்றாங்க. 1, 4ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி 4வது இது பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அடுத்து வந்து இது விதி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய எல்லை எது, பரப்பியது, அது வந்து சொல்றது. 2வது வந்து நமக்கு இல்லாதது, இந்தியாவோட இல்லாதது இன்னொரு இதை வந்து சேர்க்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. 35வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1974 சிக்கிமா சேர்த்தாங்க, அது துணை மாநிலமா சேர்த்தாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு ஆக்ட் போட்டு அதை வந்து மாநிலமா மாறிட்டாங்க. இது 3ல வந்து எல்லை பரப்புக்கு உள்ள இருக்கிறத வந்து 2ஆ பிரிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. எடுத்துக்கிட்டது ஜூன்ல வந்து 2014 வந்து தெலுங்கானா, ஆந்திரா வச்சிருக்காங்க. 2004ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இது 2, 3ல செய்யக்கூடிய திட்டம் வந்து அட்டவணை 1, 4ல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான வரலாறு. சுதந்திரத்தின் போதே வந்து மொத்தம் வந்து அந்த சுதேசி அரசுகள் சொல்லுவாங்கல்ல, அது வந்து 565 இருக்கு. இது வந்து இந்தியா சுதந்திரப்போ அப்பெல்லாம் அந்தந்த மாகாணத்துக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 565 அரசுகள் இருந்தது. ஒருங்கிணைத்தவர் இது எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு சேர்க்கிற வேலையை யாரு பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கணும்ல. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணு உருவாக்க போறாங்க, அப்போ வந்து எல்லாமே தனித்தனியா இருந்தா ஒண்ணுதாகுதுல, ஒண்ணு சேர்க்கிறாங்க. யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதுக்கு வந்து இது பண்றாரு. இது வந்து இவரோட செக்ரட்டரி யாருன்னா VP மேனன். இந்தியாவுடைய இரும்பு மனிதர்னு சொல்றது இது வந்து யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் துணை பிரதமர் யாருனாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதந்திரத்தின்படி எத்தனை இது இருந்துச்சு, 565 இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய செக்ரட்டரி யாருன்னா VP மேனன். இந்தியாவுடைய இரும்பு மனிதர்னா அவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் உள்துறை அமைச்சர்னாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் வந்து முதல் துணை பிரதமர் அப்படின்னாலும் அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். மொத்தம் வந்து பிரின்சஸ் ஸ்டேட்ல வந்து எல்லாமே 565ல இருந்து 562 பேர் ஒத்துக்கிட்டாங்க. 3 பேர் மட்டும் தான் வரல, சேர்றதுக்கு ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ராஜா ஹரிசிங் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ராஜா ஹரிசிங் வந்து இருப்பாரு. அவர் வந்து ஒரு இந்து, ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து முஸ்லீமா இருப்பாங்க. அதனால ஒரு பிரச்சனை வரும்.
அதனால வந்து இவர் வந்து சேரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு படையெடுப்பு மாதிரி என்னமோ ஒண்ணு வரும் பக்கத்துல இருந்து. அப்போ வந்து இணைப்பு ஒப்பந்தம் போட்டு நாங்க வந்து இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இதுல வந்து சேர்த்துக்குவாங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி சேரும்னா இணைப்பு ஒப்பந்தம். அடுத்து வந்து ஜூனாகத் குஜராத் வந்து ஜூனாகத் இந்த இடம். இங்க வந்து திவான் பூட்டோ அப்படிங்கிறது வந்து பொது வாக்கெடுப்பு எடுத்து இந்த இது வந்து நடந்திருக்கும். இதை வந்து நம்ம கூட சேர்த்துப்பாங்க. திவான் பூட்டோ அப்படிங்கிறதுல வந்து அந்த அப்படிங்கிறவர் இருக்கும்போது பொது வாக்கெடுப்பு நடத்துறது நம்மளோட சேர்த்திருப்பாங்க. குஜராத்ல ஜூனாகத். அடுத்து வந்து ஹைதராபாத் நிசாம் ஆப்ரேஷன் போலோ ராணுவ நடவடிக்கை மூலமா அவங்க இது வந்து சேர்த்திருப்பாங்க. இது ஆப்ரேஷன் போலோ ராணுவ நடவடிக்கை மூலமா சேர்த்திருப்பாங்க. மொத்தம் 3 இது சேராம இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜா ஹரிசிங் வந்து என்ன ஒப்பந்தம் இணைப்பு ஒப்பந்தம் மூலமா சேர்ந்திருப்பாரு. ஜூனாகத் குஜராத் வந்து ஆஹ் பூட்டோ திவான் பூட்டோ புது வாக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. ஹைதராபாத் நிசாம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆப்ரேஷன் போலோ ராணுவ நடவடிக்கை எடுத்து அந்த இது பண்ணியிருப்பாங்க. விஜய் திவாஸ் தினம் வந்து எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஜூலை 26. விஜய் திவாஸ் வந்து ஜூலை 26 வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? இது வந்து எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்ல? யாரு எப்போது இப்ப நாங்க வந்து இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாச்சுன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்தியனுடைய ஆட்சி பகுதி 1950 இருந்து எப்படி இருந்துச்சுன்னா அதாவது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிதான் இருந்துச்சு. அதாவது ஏபிசிடினா பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கட்டுப்பட்ட மாகாணங்கள் 9 மாகாணம் வந்து இருந்தது. அடுத்தது வந்து சட்டமன்றத்தில் உள்ள சுதேசி மாகாணம் வந்து 9 சுதேசி மாகாணங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கட்டுப்பட்ட மாகாணம் வந்து 9, சட்டமன்றங்கள் இருக்க சுதேசி மாகாணங்கள் வந்து 9, தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்ட மாகாணம் வந்து யூனியன் டெரிட்டரி அது வந்து ஒரு 10, அந்தமான் நிக்கோபார் வந்து 1. மொத்தம் 29 இருந்துச்சு. எப்படின்னா பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு கட்டுப்பட்ட மாகாணம், சட்டமன்றங்களுக்கு கட்டுப்பட்ட மாகாணம் 2, 3, 9, பட் யூனியன் டெரிட்டரி 1, தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்ட மாகாணம் அது 1 மட்டும்தான் 10. ஓகேவா? மொத்தம் 29 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிரிச்சாங்கன்னா மொழி வாரியாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு கமிஷன் போட்டாங்க. வந்து எஸ்கே தார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தது. அமைச்சர் வந்து எப்போனா ஜூன் 1948 சப்மிட் பண்ணது வந்து 6 மாசத்துல வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. தார் வந்து 1948 ஜூனு டிசம்பர் 1948 சப்மிட் பண்ணிட்டாரு. அதாவது மெம்பர்ஸ் யாருன்னா பன்லால் ஜெகத் நாராயணன் எஸ்கே தார். ஓகேவா? பன்லால் ஜெகத் நாராயணன் எஸ்கே தார். நோக்கம் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கான சூழல்களை ஆராய்தல். அது வந்து எப்படி பிரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பரிந்துரை வந்து என்னன்னா நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கணும். மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் பிரிக்க முடியாது. நிர்வாக காரணத்துக்கு வேணா பிரிக்கலாம், ஆனா மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ்கே தார் வந்து எப்போ அமைச்சாங்க 1948 ஜூன்ல 6 மாசத்துல சப்மிட் பண்ணிட்டாங்க. பன்வாரிலால் ஜெகத் நாராயணன் வந்து குழுவில் இருந்தாங்க. என்ன இது நோக்கம் என்னன்னா மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கான சூழல்களை ஆராயணும்னு சொல்லிட்டாங்க. பரிந்துரை வந்து நிர்வாக காரணங்கள் பிரிக்கலாம், ஆனா வந்து மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஜேவிபி குழு ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல இருந்து 1948 தான் வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாடு 1948. எப்பவுமே காங்கிரஸ் மாநாடு டிசம்பர்ல நடக்கும். அப்ப டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணது வந்து ஏப்ரல் 1949. ஜெய்ப்பூர் காங்கிரஸ் மாநாடு 1948 டிசம்பர்ல இது பண்ணாங்க. சப்மிட் பண்ணது வந்து எப்படின்னா ஏப்ரல் 1949. அவங்க வந்து 6 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. ஜேவிபி குழு வந்து 6 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு ஜேவிபி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராம் இவங்க 3 பேர் தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதை நிராகரித்தது. அவங்க வந்து நிர்வாகத்துக்காக பிரிக்கலாம்னு சொன்னாங்க. மொழி மற்றும் மாநிலம் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கப்படுவதே கூடாதுன்னு சொல்லி அவங்க தடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மொழிவாரி மாநிலம் கூட பொட்டி அவர் வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. 56 டிசம்பர் 15 1952 வந்து இறந்துரு 52 இருந்திருப்பாரு. அக்டோபர் 1950 இந்த டிசம்பர் 15 1952 வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 1 1953 வந்து மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திராவில் வந்து பிரிச்சிருவாங்க. அக்டோபர் 2 லீவு, அதனால 1953 வந்து அக்டோபர் 1 வந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திரா. அக்டோபர் 1 1953 அவர் இறந்தது எப்போன்னா டிசம்பர் 15 1952. ஓகேவா? அடுத்து பசல் அலி குழு ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கே தார் குழு, அடுத்து ஜேவிபி குழு, அடுத்து வந்து பசல் அலி குழு. பசல் அலி குழுவில் வந்து பசல் அலி, KM பணிக்கர், HN குஸ்ரூ. பசல் அலி, KM பணிக்கர், HN குஸ்ரூ 3 பேர் இருப்பாங்க. 1953 வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் டிசம்பர் 1 1953 வந்து உருவாக்கியிருப்பாங்க.
இது வந்து அக்டோபர் 1ல பண்ணாங்களா, அடுத்து வந்து டிசம்பர் 1953ல பண்ணியிருப்பாங்க. சப்மிட்டட் வந்து எப்போன்னா 2 வருஷம் கழிச்சு தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 22 1955 பண்ணியிருக்காங்க. மொழி பிரிக்கலாம். அதனால ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏபிசிடின்னு இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ் மாகாணம், அப்புறம் வந்து சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 9 மாகாணம், சுதேச மாகாணம், அப்புறம் வந்து தலைமை ஆளுநருக்கு இணையாக கட்டுப்பட்ட 10 மாகாணம், அதாவது யூனியன் டெரிட்டரி, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதெல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசலி கே.எம். பணிக்கர், ஹெச்.என். குஸ்ரு 1953 மாநில பரிசீலனை ஆணையம் டிசம்பர் 1 1953 இது பண்ணாங்க. சப்மிட் பண்ணது செப்டம்பர் 22 1953 55 சப்மிட் பண்ணாங்க. மொழிவராக பிரிக்கலாம், ஆனா ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கள் பிரிக்கக்கூடாது, ஏபிசி வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விவாக காரணங்களுக்காக பிரிக்கலாம், ஆனால் மொழி மற்றும் பொருள்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மொழி வரையை பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பசலி வந்து பிரிக்கலாம், ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம். இப்போ வந்து 1955 சப்மிட் பண்ணாங்கல்ல, 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொடுத்தாங்க. அப்போ வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. வந்து மொத்தமா 29 இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 14 மாநிலம் 6 யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. அப்போ இருந்த 14 ஸ்டேட்ஸ் 1956 இருந்து ஆந்திரா, அஸ்ஸாம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மதராஸ், மத்திய பிரதேசம், மைசூர், மேகாலயா, பம்பாய், பஞ்சாப், பீகார். இதுல இருந்து நமக்கு என்னென்ன தெரியும்? உம் என்ன தெரியும்? மதராஸ் நமக்கு தெரியும், பம்பாய் கண்டிப்பா இருக்கும். மதராஸ், பம்பாய், மேற்கு வங்காளம், இது 3 வந்து நமக்கு தெரியுமா? இது 3 இது பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஆந்திரா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆந்திராவில் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்க சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் பிரிச்சதே ஆந்திரா தானே, அப்போ ஆந்திரா வந்து கண்டிப்பா வந்துடும். அடுத்து வந்து அஸ்ஸாம். ஆஹ் அடுத்து வந்து அஸ்ஸாம், ராஜஸ்தான். ஆஹ் அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாமி பேசுவாங்க, அதனால அஸ்ஸாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான்ல வந்து ராஜஸ்தானி பேசுவாங்க, அதனால ராஜஸ்தான். உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு பெரிய மாநிலம், அதனால உத்தரப்பிரதேசம் வந்து கண்டிப்பா பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து கேரளால வந்து கேரளா பேசுவாங்க, அதனால கேரளா. ஒடிசா வந்து ஒடிசின்னு ஒரு மாநிலம் இது பேசுவாங்க, அதனால ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அவங்க தனியா ஒரு இது இணைப்பு பண்ண மாதிரி சேர்த்தாங்கல்ல, அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசம் வந்து ஒரு பெரிய மாநிலம், யூபி, எம்பி, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைசூர் வந்து இதே பக்கத்துல ஆந்திரா பக்கத்துல இருந்தனால மைசூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளம் நம்ம பார்த்துட்டோம், பம்பாயும் பார்த்துட்டோம். பஞ்சாப் வந்து பஞ்சாபி பேசுவாங்க, பீகார் வந்து பீகாரி பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு இந்த 14 மாநிலங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குஜராத். இப்போ வந்து குஜராத் வந்து 1960 தான் வந்து சேர்ப்பாங்க. குஜராத் வந்து 1960 விஜயநாக ஹரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஜயநாக ஹரி. அப்போ 60, 63, 66, 16 வரைக்கும் படிச்சிட்டோம். இது 17 வரைக்கும் படிச்சிட்டோமா? அடுத்து வந்து இமாச்சல பிரதேஷ் வந்து 71, இமாச்சல பிரதேஷ் வந்து 71. இது மணித்திரி மேகா வந்து 1972, மணித்திரி மேகம் 1972. சிக்கிம் வந்து நம்ம அப்பவே பார்த்தோம், 36ஆம் அமெண்ட்மெண்ட் 1922 பார்த்தோம். இது மிஸ் பேர் அருணா கோவாக்கு போறாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க, 1987. அடுத்து வந்து சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், இது 3மே வந்து 2000. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் 2000. சாவுஜா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000. தெலுங்கானா வந்து ஜூன் 2, 2014 இது நம்ம படிச்சோம், அப்போ இது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். வந்து பார்ப்போம், 14 மாநிலங்கள் இருக்கு. இதுல வந்து 15 நம்ம பார்ப்போம். இது குஜராத் வந்து விஜயநாக ஹரி. அப்போ 60, 63, 64, 17 வரைக்கும் படிச்சிட்டோம். அடுத்து வந்து ஹிமாச்சல பிரதேஷ் 1971, மணித்திரி மேகம். இது வந்து மிஸ் பேர் மணித்திரி மேகம் 1972. அடுத்தது சிக்கிம் வந்து 75 படிச்சோம். 22வது பற்றி சேர்த்துப்பாங்க. 22வது ஏதாவது கேட்கப்பட்டது வந்து சிக்கிம், இது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்தது மிஸ் பேர் கோவா போவாங்க. 1987 சாவுஜா அப்படிங்கிறது நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15 வந்து 2000 வந்து சேர்த்திருப்பாங்க. தெலுங்கானா வந்து 29 மாநிலமா ஜூன் 2, 2014 வந்து சேர்த்திருப்பாங்க. இப்போ வந்து 6 யூனிட் கிட்டே எதுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போம்.
அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, டெல்லி இது மூணையுமே வந்து முக்கியமான எப்பயுமே தெரியும். ஈஸியாக அது மூணையும் மார்க் பண்ணிடலாம். அப்படி இது மணித்திரி இமயம் இமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் அவங்க வந்து மணித்திரி மேகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து மணித்திரி இமான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 யூனிட் நீங்க